மத்திய அரசு ஒரு தரமான சம்பவத்த செஞ்சிருக்காங்க. அந்த ஒரு சம்பவத்த பார்த்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தான் ஒரு பக்கம் பதறிட்டு கிடக்குது. இன்னொரு பக்கம் சைனா. அவனுங்க அலர்றானுங்க. "எப்புட்றா இது சாத்தியமாச்சு? இந்தியா எப்புட்றா இது மாரிலாம் பண்ணும்?" அப்படின்ற மாரி மண்டைய பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. நாம இதுக்கப்புறமா இந்தியா கிட்ட வாலாட்டுனோம்னா, நம்ம வால ஒட்ட நறுக்கிருவாங்க அப்படின்றத இப்போ பாகிஸ்தானும் சரி, சைனாவும் சரி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அப்படி என்னப்பா பெரிய சம்பவம்னா சொல்றேன். நம்ம உலகத்துல ஏகப்பட்ட ஏவுகணைகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஏவுகணைகள்லாம் நெறையவே இருக்கு. பட் அந்த சக்தி வாய்ந்த ஏவுகணை அப்படின்றது அமெரிக்கா கிட்ட தான் இருக்கு. அமெரிக்காவுடைய டோமாஹாக் அப்படின்ற ஒரு ஏவுகணை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஏவுகணை. இப்போ அந்த ஏவுகணைக்கு ஈக்குவலான அவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு ஏவுகணைய நாம நம்ம நாட்டிலேயே உள்நாட்டு தயாரிப்பாக நாமளே அந்த ஏவுகணைய தயாரிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அந்த LRLACM அந்த ஏவுகணைய நாம சோதனையும் பண்ணியிருக்கோம். அந்த சோதனை வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த சோதனை வெற்றின்ற செய்திய பார்த்து தான் பன்றிஸ்தானும் சரி, சப்பமுக்க சைனாக்காரனும் சரி கதறிட்டு கிடக்குறானுங்க. இந்த LRLACM இந்த ஏவுகணை சோதனைய பார்த்து சைனாக்காரன் ஏன் பயப்படுறான்? பாகிஸ்தான்காரன் ஏன் பயப்படுறான்? ஏன் அவனுங்க அலர்றானுங்க? ஏன் அவனுங்க நாட்டுக்குள்ள இத பத்தி அவ்ளோ பெருசா பேசுறானுங்க? அப்படி என்ன இருக்கு இந்த ஏவுகணையில? அப்படின்றத பத்தி கொஞ்சம் பார்த்துறலாம். அதுக்கு முன்னாடி, "அது என்னப்பா இந்த LRLACM இத பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா" அப்படின்ற மாரி நீங்க நினைப்பீங்க. சொல்றேன். இந்த LRLACM அப்படின்றது லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல். அதாவது ரொம்ப தூரம் போயிட்டு நிலத்த தாக்குறது தான். நிலத்தில போய் தாக்குறது தான் இந்த மிசைலோடைய சிறப்பம்சமே. ஒடிசா கடற்கரையில தான் இந்த லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைலுடைய சோதனைய செக் பண்ணியிருக்காங்க. சோதனை பண்ணியிருக்காங்க. அங்க நம்முடைய DRDO நடத்தின எல்லா டெஸ்ட்லயுமே இந்த ஏவுகணையானது பாஸ் பண்ணியிருக்கு. நம்முடைய பாரத தேசம் ராணுவம், கடற்படை, விமானப்படை இந்த 3த்தையுமே பலப்படுத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே மத்திய அரசு செஞ்சு குடுத்துட்டே வந்துட்டு இருக்கு. வருஷா வருஷம் இந்த டிஃபென்ஸ்க்காக ஒதுக்கக்கூடிய பட்ஜெட் இருக்கு இல்லையா? அது வருஷா வருஷம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. முப்படைகள நாம கண்டிப்பா பலப்படுத்தணும். நாள பின்ன ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, நம்மள பாதுகாக்கிறது நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த முப்படைகள எவ்வளோ பலப்படுத்த முடியுமோ, அவ்வளோ பலப்படுத்தணும்னு ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய DRDO இருக்கு இல்லையா? அந்த DRDO இதுக்கு முன்னாடி இருந்தத விட இப்போ பயங்கரமா வேல பார்க்குறாங்க. முன்னலாம் காங்கிரஸ் இவ்வளோ ஃப்ரீடம்லாம் DRDOக்கு குடுத்ததே கிடையாது. பட் மத்திய அரசு, பாஜகவின் மத்திய அரசு இவங்க ஃபுல் ஃப்ரீடம் குடுத்துருக்காங்க. கேட்கிற பட்ஜெட் எல்லாமே அலோகேட் பண்றாங்க. நிறைய நிதிய ஒதுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு குடுக்குறாங்க. நாம நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணோம் ஞாபகம் இருக்குங்களா? நாமளும் ஒரு நியூக்ளியர் கண்ட்ரி தான்றத ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? அந்த காலகட்டங்கள்ல சிதம்பரம், காங்கிரஸுடைய மத்திய நிதியமைச்சரா இருந்த சிதம்பரம் நம்முடைய நியூக்ளியர் எனர்ஜிக்கு எதிராக பார்லிமென்ட்ல பேசியிருக்காரு. நமக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. நாம எதுக்கு நியூக்ளியர் வச்சுக்கணும்? நியூக்ளியர் பவர் நமக்கு எதுக்கு? அப்படின்ற மாரிலாம் அவரு பார்லிமென்ட்ல பேசியிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்மகிட்ட இந்த நியூக்ளியர் பவர் இல்லன்னா, இந்த மாரியான மிசைல்ஸ்லாம் எதுவுமே இல்லன்னா, நம்மள இந்த பாகிஸ்தானும், சைனாவும் சும்மா விட்டுருப்பானுங்களா? நம்மள பார்த்து அவனுங்க பயப்படுவானுங்களா? நம்மளுடைய டிஃபென்ஸ் பவர பார்த்துட்டு தான் அவனுங்கலாம் அடங்கி இருக்கிறானுங்க. நம்மகிட்ட அடக்க ஒடுக்கமா இருக்கிறானுங்க. பயப்படுறானுங்க, அலர்றானுங்க. இல்லன்னா, இந்த பங்களாதேஷ்ல, நேபாளம்ல நடந்த மாரி எப்பயோ நம்ம நாட்ல நடந்திருக்கும். அவனுங்க இஷ்டமேனிக்கு என்ன வேணாலும் இங்க பண்ணியிருப்பானுங்க. நல்ல வேள காங்கிரஸ் இல்ல. காங்கிரஸ் மட்டும் ஆட்சி அதிகாரத்துல இப்பவும் இருந்தது. என்னைக்கோ இந்த நாடு நாசமா போயிருக்கும். லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல நாம கண்டுபிடிக்கணும். அதுல எவ்வளோ ஃபெசிலிட்டீஸ் நம்மளால ஆட் பண்ண முடியுமோ எல்லாமே ஆட் பண்ணி சீக்கிரமா நாம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மத்திய அரசு DRDO கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு குடுத்திருந்தாங்க. DRDOவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாட்களாக ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபைனலி அவங்களுடைய அந்த மிசைல அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ஒடிசால இருக்கக்கூடிய டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவின் கடற்கரையிலிருந்து அந்த ஒரு லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வானில் ஏவி அந்த ஒரு சோதனைய நடத்தியிருக்காங்க. அந்த சோதனையில இந்த மிசைலானது பாஸ் பண்ணியிருக்கு. இந்த சோதனையில அந்த ஏவுகணையின் தொழில்நுட்பம் மற்றும் மற்ற எல்லா செயல்பாடுகளுமே சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்ற மாரி நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறை சொல்லியிருக்கு. என்னதான் இந்த டெஸ்ட்ல அந்த மிசைல் பாஸ் பண்ணியிருந்தாலும், உடனடியாக இந்திய ராணுவத்தில இந்த மிசைல ஆட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. ராணுவத்தில இந்த ஒரு ஏவுகணைய சேர்க்கறதுக்கு இன்னொரு 2 வருஷம் ஆகும். குறைஞ்சது 2 வருஷமாச்சும் ஆகும். இந்த 2 வருஷத்துல இன்னும் பல கட்ட சோதனைகள் இருக்கு. நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. நிறைய விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற மாரி மத்திய பாதுகாப்பு படை, இல்ல மத்திய பாதுகாப்புத்துறை சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அது என்னன்னா, இதே மாரி தான் ஆப்பரேஷன் சிந்தூர் நடந்தது இல்லையா? அந்த நேரத்துல சில இடத்துலலாம் அந்த பரேட்லாம் பண்ணாங்க. மார்ச் பாஸ்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரெய்னிங் மாரி எடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா?
நம்ம தமிழ்நாட்டுல கூட அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே இவங்க இப்ப தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அட்டாக் பண்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் அப்படின்ற மாரி இந்த பன்றிஸ்தான்காரங்கலாம் நெனச்சிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கும்பொழுது, அந்த பக்கம் போட்டு பொளந்துட்டு இருந்தாங்க. போயிட்டு பொல பொலன்னு பொளந்துட்டாங்க. குண்டு மழையா பொழிஞ்சு அந்த இடத்தையே நாசம் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாரி ஏதாச்சும் ஒரு ட்ரிக் இந்த விவகாரத்துல இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா, இந்த மிசைல நாங்க இப்போதைக்கு ராணுவத்துல ஆட் பண்ண மாட்டோம். உடனேலாம் நாங்க சேர்க்க மாட்டோம். குறைஞ்சது 2 வருஷம் ஆச்சும் ஆகும். அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய சோதனைகள் நெறைய இருக்கு. ஸோ இப்போதைக்கு நாங்க ராணுவத்துல இந்த ஒரு மிசைல சேர்க்கலன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இத இவங்க சொல்லும்போது தான் எனக்கு இன்னும் சந்தேகமே அதிகமாகுது. ஏன்னா, கடந்த சில தினங்களாக, இல்ல சில மாதங்களா நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய மத்திய அரசு டிஃபென்ஸ்ல நெறைய ஃபோக்கஸ் பண்றாங்க. நெறைய நெறைய விஷயங்கள் புதுசு புதுசா கொண்டு வந்துட்டே இருக்காங்க. நெறைய வாங்குறாங்க, நெறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்க. பாதுகாப்பு நடவடிக்கைகள்ல நெறைய கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன் ஃபியூச்சர்ல ஏதாச்சு போர் வருமா? சண்டை வருமா? அதெல்லாம் நமக்கு தெரியல. பட் இத மாரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் தான் வருது. நாள பின்ன இந்த பன்றிஸ்தானோ, சைனாக்காரனோ, இந்த சப்பமுக்க சைனாக்காரனோ அட்டாக் பண்ணானுங்கன்னா, இந்த லாங் ரேஞ்ச் மிசைல் இருக்கு இல்லையா? இத வச்சு போட்டு பொளப்பாங்க. நோ டவுட். ஆனா இப்போதைக்கு இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகும் அப்படின்ற மாரி இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க 2 வருஷம் ஆகும்னு அழுத்தி சொல்றாங்க இல்லையா? அதுதான் சந்தேகத்த ஏற்படுத்துது. இன்னும் 2 வருஷம் ஆகும். ஸோ பிரச்சனை கிடையாது. நம்ம அதுக்குள்ள போட்டு பொளக்கலாம் அப்படின்ற மாரி அவனுங்க வந்தானுங்க, சோலி முடிஞ்சுச்சு. முச்சி தள்ளிடுவாங்க. ஈவு இரக்கம், பாரபட்சம் பார்க்காம அழிச்சுருவாங்க. ஸோ பன்றிசான், சபமுக சைனாக்காரனுங்களா, கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. இது ஒண்ணும் காங்கிரஸ் காலத்து பாரதம் கிடையாது. மத்திய அரசுல பாஜக இருக்கு. பாரத பிரதமராக மோடி இருக்காரு. ஸோ என்ன பண்ணாலும் சிந்தித்து செயலாற்றுங்கள். நாள பின்ன ஏதாச்சும் ஆச்சுன்னா போயிட்டு அழக்கூடாது. ஐநால உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கக்கூடாது. இந்தியா அச்சிச்சு, இந்தியா கச்சிச்சுலாம் சொல்லி அழக்கூடாது. இப்பயே சொல்ட்டோம். இந்த ஏவுகணையினுடைய சிறப்பம்சங்கள் இருக்கு இல்லையா? முக்கியமான சிறப்பம்சங்கள். அது குறித்து மத்திய அரசு பொதுவெளியில வெளியிடல. எல்லாத்தையுமே அவங்க ரகசியமா தான் வச்சிருக்காங்க. எல்லாருக்குமே என்ன தெரியுமோ, அதாவது ஒரு மிசைல்னா என்னென்ன இருக்கும், என்னென்ன மாரியான ஸ்பெசிஃபிக் அதுல இருக்கும் அப்படின்ற மாரிலாம் இருக்கும் இல்லையா? ஜெனரலா டிஃபால்ட்டா இது இதெல்லாம் இருக்கும்ப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிச்ச எந்த விஷயத்தையுமே மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த மிசைல் குறித்து வெளிய விடல. எல்லாமே சீக்ரெட்டா தான் இருக்கு. பட் ஒரு சில விஷயங்கள் மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஏவுகணை முழுக்க 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 மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ எல்லாமே இந்தியாவுல உருவாக்கப்பட்டது. நிர்பைன்னு ஒரு ஏவுகணை திட்டம் இருக்கு. ஓகேங்களா? அந்த திட்டத்தின் கீழ தான் இந்த லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல நாம உருவாக்கியிருக்கோம். டிஆர்டிஓ மற்றும் அதனுடைய துணை அமைப்பு ஒண்ணு இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு ஏவுகணைய உருவாக்கியிருக்காங்க. பெங்களூர்ல இருக்கிற ஏடிஇ அதாவது ஏரோநாட்டிக்கல் டெவலப்மென்ட் எஸ்டாபிலிஷ்மென்ட் அந்த அமைப்பு இருக்கு இல்லையா? அங்க தான் இந்த ஏவுகணைய முழுக்க முழுக்க ஆய்வு பண்ணியிருக்காங்க, சோதனை பண்ணியிருக்காங்க. அங்க தான் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாரியான விஷயங்கள் மட்டும் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த குரூஸ் வகை ஏவுகணைகள் இருக்கு இல்லையா? குரூஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா, நார்மலா 1000லிருந்து 1500 கிலோமீட்டர் வரைக்கும் போய் அட்டாக் பண்ணும். இந்த குரூஸ் மிஷனுடைய சிறப்பம்சமே இதுதான். அதன்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான், இங்க சைனா இந்த 2 இடத்தையுமே அட்டாக் பண்றதுக்கு இந்த ஏவுகணை சரியான ஏவுகணையா இருக்கும். வெறும் அந்த நாட்டு எல்லை பகுதியிலயோ, இல்லன்னா வேற எங்கேயாச்சும் அட்டாக் பண்ற மாரி இந்த ஏவுகணை இருக்காது. அவங்களுடைய முக்கியமான பொருளாதார நகரங்கள், பொருளாதார விஷயங்கள், முக்கியமான இடங்கள்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்க. அந்த இடத்த டார்கெட் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா அடிக்கிற மாரியான சிறப்பம்சங்கள் நாம தயாரித்திருக்கக்கூடிய இந்த ஏவுகணையில இருக்கும்னு வல்லுனர்கள் சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல. இந்தியாவிலிருந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய மேற்கு எல்லையிலிருந்து பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத், அப்புறம் ராவல்பிண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? பாகிஸ்தானின் ராணுவ தளம் அங்க தான் இருக்கு. அந்த ராவல்பிண்டில தான் இருக்கு. அங்க, அப்புறம் லாகூர், ஃபைசலாபாத் மற்றும் பாகிஸ்தானின் முக்கிய கடற்படை தளங்களை கொண்ட அதனுடைய பெரிய நிலப்பரப்ப இந்த மிசைல் மூலமா நம்மளால அட்டாக் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதே மாரி நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய எல்லைகள்ல இந்த ஒரு ஏவுகணைய வச்சோம்னா, அதாவது வடக்கு அல்லது கிழக்கு பகுதிகள்ல இந்த ஒரு ஏவுகணைய நாம நிலைநிறுத்தி வச்சோம்னா, சப்பமுக்க சைனாக்காரனுடைய மேற்கு மற்றும் மத்திய பகுதிகள்ல அவன் நெறைய ராணுவ தளங்கள் வச்சிருக்கான். அந்த ராணுவ தளங்கள நம்மளால இங்கிருந்து அட்டாக் பண்ண முடியும். சைனாவினுடைய ராணுவ உள்கட்டமைப்பு கொண்டுள்ள லாசா, சிங்டு அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ராணுவ மையம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா உரும்கின்னு ஒரு இடம் இருக்கு. அது ஜின்ஜியாங்கில் உள்ள முக்கிய ராணுவ மையம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா குன்மிங்ன்னு ஒரு முக்கியமான பகுதி இருக்கு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, சைனாவுடைய ராணுவ தளங்கள் இருக்கு. நாம வச்சிருக்கக்கூடிய இந்த ஏவுகணை மூலியமாக நம்முடைய எல்லைக்குட்பட்ட பகுதியிலிருந்து இந்த ஏவுகணைய நம்ம தாக்குனோம்னா, சைனாவுடைய இந்த இடங்கள நம்மளால ஈஸியா அழிக்க முடியும். இந்த ஏவுகணைய நம்மளால நிலத்திலிருந்தும் தாக்க முடியும். நீர்மூழ்கி கப்பல் மூலியமாகவும் தாக்க முடியும். விமானங்கள் மூலியமாகவும் தாக்க முடியும். போர் கப்பல்கள் மூலியமாகவும் தாக்க முடியும்.
நாம எவனுக்கு டார்கெட் வச்சு அடிக்கிறோமோ, ப்ரிசைஸா நாம வைக்கக்கூடிய டார்கெட்ல போயிட்டு இந்த ஏவுகணை தாக்கும். போட்டு பொளக்கும். அது மட்டும் கிடையாது மக்களே. இந்த ஏவுகணையில நம்மளால அணு ஆயுதத்தையும் கொண்டு போக முடியும். அணு ஆயுத தாக்குதலும் இந்த ஏவுகணை மூலியமாக நம்மளால பண்ண முடியும். பாலிஸ்டிக் ஏவுகணைன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஹைட்டா போயிட்டு தாக்கும். பட் இந்த ஏவுகணை இருக்கு இல்லையா? இந்த ஏவுகணை ரொம்ப ஹைட்டா போயிட்டுலாம் தாக்கணுன்ற அவசியமே கிடையாது. குறைந்த உயரத்திலேயே பயணம் பண்ணி, நாம வச்சிருக்கக்கூடிய டார்கெட்ட இந்த ஏவுகணை அட்டாக் பண்ணும். குறைந்த உயரத்தில போயிட்டு இதால அட்டாக் பண்ண முடியும். அதே மாரி இந்த ரேடார்கள், ஏதாச்சும் ஏவுகணை வருதா? நம்ம மேல ஏதாச்சும் மிசைல்ஸ் வருதான்னு செக் பண்றதுக்காக இவங்க ரேடார்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த ரேடார்ல இருந்தெல்லாம் ஈஸியா இந்த ஏவுகணையால தப்பிக்க முடியும். ரேடார் டிடெக்ட் பண்றதுக்குள்ள அந்த இடத்துல இருந்து இது புஸ்ஸுன்னு போயிடும். அவ்ளோ வேகமா இந்த ஏவுகணை டிராவல் பண்ணும். ரேடாரால கண்டுபிடிக்கவே முடியாது. இதனால தான் இது போன்ற காரணங்களால தான் இந்த ஏவுகணைய அமெரிக்காவின் மிக மிக சக்தி வாய்ந்த அந்த டோமாஹாக் ஏவுகணை கூட கம்பேர் பண்றாங்க. இந்த டோமாஹாக் ஏவுகணை வச்சுக்கிட்டு தான் அமெரிக்கா 1983 அந்த காலகட்டங்கள்ல நடந்த சண்டையின் பொழுது இந்த ஏவுகணைய வச்சுக்கிட்டு தான் எதிரி நாடுகள துவம்சம் பண்ணாங்க. அமெரிக்கா எதிரி நாடுகள இந்த ஏவுகணை வச்சு தான் அழிச்சு தள்ளுனாங்க. அந்த ஏவுகணையில என்ன மாரியான சிறப்பம்சங்கள் இருக்குமோ, அந்த சிறப்பம்சங்கள் அதை விட கூடுதலான சிறப்பம்சங்கள் நம்மளுடைய இந்த ஏவுகணையில இருக்கு. இன்னும் சொல்லணும்னா இந்த டோமாஹாக் ஏவுகணை இருக்கு இல்லையா? இதுதான் அமெரிக்கா ராணுவத்துடைய முதுகெலும்புன்னே சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அமெரிக்கா எந்தெந்த போர்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களோ, அந்த போர்லலாம் இந்த ஏவுகணைய மட்டுமே நம்பி அவங்க போர்க்களத்துல இருந்திருக்காங்க. இந்த ஏவுகணைய நம்பி மட்டுமே அவங்க போரே தொடுத்திருக்காங்க. சதாம் ஹுசேனுக்கு எதிராக அமெரிக்கா பல போர்கள்லாம் நடத்துனாங்க இல்லையா? முக்கியமா ஈரான்ல, குவைத்லலாம் நெறைய போர்லாம் நடத்தியிருப்பாங்க. அந்த காலகட்டங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இந்த டோமாஹாக்ன்ற அந்த ஒரு ஏவுகணைய தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போதிலிருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஏகப்பட்ட மாற்றங்கள இந்த ஏவுகணையில அமெரிக்கா செஞ்சிருக்கு. நெறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெறைய அப்டேட்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசென்ட்டா ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் சண்டை நடந்தது இல்லையா? அந்த சண்டையில கூட பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இந்த டோமாஹாக் இந்த ஏவுகணைய தான் யூஸ் பண்ணாங்க. ஈரானுக்கு எதிராக கிட்டத்தட்ட 49 டோமாஹாக் ஏவுகணைய அமெரிக்கா யூஸ் பண்ணியிருக்கு. ஈரான் தலைநகர் டெஹ்ரான் இருக்கு இல்லையா? அங்க, அதுக்கப்புறம் பந்தர் அப்பாஸ், கிஷிம் தீவு, கிஷ்ஷு, மினாப் மற்றும் இஸ்பஹான் இது மாரி பல பகுதிகள்ல இந்த ஏவுகணைய யூஸ் பண்ணி தான் தாக்குதலே நடத்தியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய இந்த டோமாஹாக் ஏவுகணை இருக்கு இல்லையா? இதோடைய தூரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எவ்வளோ தூரம் போய் இத அட்டாக் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, 1250 கிலோமீட்டர்ல இருந்து 2500 கிலோமீட்டர் வரைக்கும். அமெரிக்காவுடைய இந்த டோமாஹாக்கினுடைய சிறப்பம்சமே இதுதான். இவ்ளோ தூரம் போயிட்டு, இவ்ளோ லாங் ரேஞ்சா இருந்தாலும் அவ்ளோ தூரம் போயிட்டு இத அட்டாக் பண்ணும். இவங்க ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ரேஞ்சுல இந்த ஏவுகணை டிராவல் பண்ணும். அதுக்கப்புறமா இயற்கை மாற்றங்கள், இந்த காத்தடிக்கிறது அது இது சொல்லிட்டு ஏதாச்சும் வந்தாலும், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி இந்த ஏவுகணை தனக்குத்தானே ஆர்டர குடுத்துக்கும். இந்த ஸ்பீட்ல போலாம், அந்த ஸ்பீட்ல போலாம்னு சொல்லிட்டு ஏவுகணை இருக்கு இல்லையா? அது தனக்குத்தானே ஆர்டர குடுத்துக்கும். அந்த அளவு இந்த டோமாஹாக்குடைய சிறப்பம்சங்கள் இருக்கு. அவ்ளோ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது போன்ற பல விஷயங்களால தான் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது, உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அந்த ஆள் பார்த்தீங்கன்னா, புட்டினுக்கு எதிராக இந்த ஒரு ஏவுகணைய நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு இத மாரியான ஏவுகணை, இந்த ஏவுகணை அதிகமா குடுங்கன்னு சொல்லி, இந்த ஏவுகணைய வாங்குறதுல தான் ஜெலன்ஸ்கி ரொம்ப ஆர்வம் காமிச்சாரு. இது மாரி ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் அமெரிக்காவுடைய டோமாஹாக் ஏவுகணைக்கு இருக்கு. இத பத்தி உலக நாடுகள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்போ அப்பேற்பட்ட அந்த ஒரு ஏவுகணைக்கு இணையாக, டோமாஹாக் என்ற அந்த ஒரு ஏவுகணைக்கு இணையாக நாம நம்ம நாட்டுக்குள்ள நமக்காக ஒரு ஏவுகணைய தயார் பண்ணியிருக்கோம்னா, சும்மாவா? அதனால தான் இந்த லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல் குறித்து, இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்த மிசைல் குறித்து உலகம் முழுக்க எல்லாருமே பேசுறாங்க. முக்கியமா பாகிஸ்தானும், சப்பமுக சைனாக்காரனும் அவனுங்க நாட்டுல கதர்றானுங்க. இந்தியா அப்பேற்பட்ட ஒரு சோதனை நடத்தியிருக்கு. அதுல அவங்க வின்னும் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த ஒரு ஏவுகணைய ராணுவத்துல சேர்த்ததுக்கு அப்புறமா, நமக்கும் அவங்களுக்கும் சண்டை வரும்பொழுது, அவங்க இந்த ஏவுகணைய யூஸ் பண்ணாங்கன்னா, நம்ம நாட்டுல இந்த பகுதிகள அவங்களால தாக்க முடியும். இந்த பகுதிகள அவங்களால அழிச்சு ஒழிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் அவனுங்க தான் சொல்லியிருக்கானுங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா இந்த விஷயங்கள், பாகிஸ்தான்ல இந்த இடத்தெல்லாம் தாக்கலாம், சைனால இந்த இடத்தெல்லாம் தாக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா? அது எல்லாமே சொன்னது அவனுங்க தான். அவனுங்க நாட்டுல இந்த ஏவுகணை குறித்து பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இந்த ஏவுகணை சோதனையின் வெற்றியை பார்த்து பாகிஸ்தான் பதறுது, சைனாக்காரன் அலறானா, சும்மா கிடையாது. சும்மா கிடையாது. நாம நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆயிட்டு வந்துட்டு இருக்கோம். பட் ஸ்டில் பல பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டை குறித்து ரொம்ப கேவலமா, மோசமாலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா ராகுல் காந்தி அவர்கள் நம்ம நாட்ட இழிவுபடுத்திட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இவனுங்கலாம் எப்பதான் திருந்த போறானுங்களோ தெர்ல. பார்ப்போம். அடுத்தடுத்து என்ன மாரியான விஷயங்கள் மத்திய பாஜக அரசு பண்ண போகுது, என்ன மாரியான மாற்றங்கள் கொண்டு வரப்போறாங்க அப்படின்றத பொறுமையா பொறுத்திருந்து பார்ப்போம். வந்தே
Bang